ராகவ் மணமேடையில உட்கார்றாரு. மது சொல்றாங்க, நான் இந்த கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு விமல் கிட்ட. சுந்தரியும் கிருஷ்ணாவும் உண்மைய தெரிஞ்சுக்கிறாங்க. மது ராகவ கல்யாணம் பண்ணிக்க போறதில்லன்னு. கிருஷ்ணா சொல்றாரு சுந்தரி கிட்ட, இம்மீடியட்டா லாவண்யாவ மணப்பொண்ணா போய் உட்கார சொல்லுங்க. சுந்தரி சொல்றாங்க லாவண்யா கிட்ட, எக்காரணம் கொண்டும் இந்த துணிய விளக்கிறாத முகத்தை விட்டு அப்படின்னு சுந்தரி சொல்றாங்க. லாவண்யாவும் சரின்னு சொல்லிட்டு அலங்காரம் பண்ணிட்டு வர்றாங்க. முகத்தை மூடிக்கிறாங்க. ராகவ் பக்கத்துல மணப்பொண்ணா உட்கார்றாங்க. ராகவுக்கு மாலைய போட்டு விடுறாங்க. அபியால அந்த கல்யாணத்தை பார்க்க முடியல. அதனால அந்த இடத்த விட்டு விலகி வந்துடுறாங்க. விமலையும் மதுவையும் ஒரு வீட்டுல அடைச்சு வைக்கிறாங்க. கிருஷ்ணாவும் சுந்தரியும். விமலும் மதுவும் தொடங்கன்னு கதவை தட்டிக்கிட்டு கத்துறாங்க. அபி மெதுவா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப மது பாத்துடுறாங்க. அபி அபின்னு ஜன்னல் வழியா கூப்பிடுறாங்க மது. இந்த சத்தத்தை அபி கேக்குறாங்க. மதுவை அடைச்சு வச்சிருக்க வீட்டையும் பாத்துடுறாங்க. மதுவையும் பாத்துடுறாங்க. கதவை அபி திறந்து விடுறாங்க. மது சொல்றாங்க, அபி அந்த கோயில்ல நிக்கிறப்ப 2 பேரும் மயங்கி விழுந்துட்டோம் அபி. கண்ணை திறந்து பார்த்தா இந்த வீட்டுல நாங்க இருக்கிறோம். அதனாலதான் சத்தம் போட்டேன் அபி அப்படின்னு மது சொல்றாங்க அபி கிட்ட. அபி கேக்குறாங்க மது கிட்ட, நீ இங்க இருக்க, அப்பனா கல்யாண பொண்ணா யாரு இருக்கிறா அப்படின்னு மது கிட்ட கேக்குறாங்க. எனக்கு தெரியாதுன்னு மது சொல்றாங்க. 2 பேரும் வேகமா ஓடி போறாங்க கல்யாணம் நடக்கிற கோயிலுக்கு. ராகவ் லாவண்யாவுக்கு தாலிய கட்டுறதுக்கு தாலிய எடுக்கிறாரு. அப்ப அபி சத்தம் போட்டு சொல்றாங்க, ராகவ் உங்க கூட உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது யாருன்னு தெரியல. மது என் கூட நின்னுகிட்டு இருக்காங்க பாருங்க ராகவ் அப்படின்னு அபி சொல்றாங்க சத்தம் போட்டு. ராகவும் இத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆறாரு. நாளை சந்திப்போம்.